வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரோபோ தான். ஸோ அப்படின்னா என்னென்னா இட்ஸ் எ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தட் மேட்சஸ் த வே த ஹியூமன் திங்ஸ். அப்போ ஹியூமன் பிரெயின் எப்படி ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுதோ அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இதே போல் நியூரான்ஸ் இருக்குது. அது வந்து பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் எப்படி செயல்படுதோ ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி மனிதர்கள் மாதிரியே திங்க் பண்ணவும் செயல்படவும் அதை நம்ம கற்றுக் கொடுக்குறது. இதில் முக்கியமான கோர் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயந்திர கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங், அதுபோக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் இருக்குது, நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. இதன் மூலமாக தான் அது செயல்படுது. என்னெல்லாம் நம்ம ஹெல்த் கேரில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து இன்னும் ப்ரிசிஷனோடையும் அக்யூரேட்டாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏஐ சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் ஒரு பெரிய ரோல் வகிக்குது. இது தவிர மகப்பேறு மருத்துவத்துறையில் ஏஐயோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் ஸ்க்ரீனிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேபியோட துடிப்பு மானிட்டர் பண்ணுற அந்த சிடிஜி ரெக்கார்டிங்லேயும் இதை யூஸ் பண்ணுறதுனால நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு. குறை பிரசவம் ஏற்படுமா அப்படின்ற வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தவிர ஐவிஎஃப்பில் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ்க்கு இந்த யூஸ் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இது தவிர மகளிர் மருத்துவத்தில் கர்ப்பப்பை கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ரொம்ப துல்லியமாக சர்ஜரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரிஸ் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை கேன்சர்லேயும் சினைமுட்டைப்பை கேன்சர்லேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹியூமன்ஸோட அசிஸ்ட் பண்ணுறது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸை இந்த ஃபீல்டில் கொண்டு வந்திருக்கு. ஏஐ ஒரு டெவலப்பிங் ஃபீல்டாக இருந்தாலும் அது செயல்படுறதுக்கு நிறைய வரம்புகள் இருக்குது, அதாவது லிமிட்டேஷன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு விளக்கங்கள் இல்லை, முழுமையாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் பெட்டராக. தகவல் வந்து போதுமான அளவு இல்லை, அதனால இன்னும் நம்ம ட்ரைனிங்கும் டெஸ்டிங்கும் நிறையா பண்ணி நிறைய டேட்டா தெரிஞ்சால் தான் நம்ம இதை ட்ரஸ்ட் பண்ண முடியும். விளக்கங்கள் முழுமையாக கொடுக்கப்படவில்லை, அதனால் டாக்டர்ஸ் அதை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ நெறிமுறைகளுக்கான விளக்கம், அதாவது எத்திக்கல் கன்சர்ன்ஸும் ஸ்டில் ஒரு இஷ்யூவாகவே இருக்கனால இந்த ஃபீல்டில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் போயிட்டே இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் இது எல்லாமே கரெக்டாகி வரப்போ முழுமையாக நம்ம ஏஐ வந்து இந்த மருத்துவத்துறையில் முக்கியமாக மகளிர் மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணாலும் எந்த இடத்துல தேவையோ அதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டூலாக டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல அவுட்புட் நம்மளால் கொண்டு வர முடியும்.